அண்ணாமலை வந்துட்டு அவங்க பையனை முத்து அப்புறம் அவனோட சின்ன பையனை கூப்பிட்டு நீங்கள் குழந்த பெற்றுக்கோங்க அப்போ தான் உங்கள் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு முத்துவும் அவனோட தம்பியும் அவங்க ஒய்ஃப் கிட்ட பேச போகிறாங்க. ஆனால் அங்கே பேச போன இடத்துல மீனாவும் வந்துட்டு வேணாம், இப்போ குழந்த பெற்றுக்கிட்டாலும் உங்கள் அம்மா அந்த குழந்தைய கொஞ்ச மாட்டாங்க, அந்த குழந்தைக்கு ஒரு அங்கீகாரமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் முத்துவும் சம்மதிச்சு ஒத்துக்கிறாரு. நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம் அப்படின்னு மீனா பேசுகிறாங்க. அதனால் அவரும் ஒத்துக்கிறாரு. ஸ்ருதியும் வந்துட்டு குழந்த பெற்றுக்கிறதுக்கு இப்போ எனக்கு விருப்பம் இல்லை, லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி மனோஜ் கடைக்கு ரோகிணி வராங்க காசு கேட்டு. ரோகிணி வரப்போ கனகாவும் வந்துட்டு ஹஸ்பண்ட் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் மனோஜ் வந்துட்டு கல்யாணம் ஆகாத மாதிரியே வெளியில் காமிச்சிக்கிறாரு. பட் ரோஹிணிக்கு டவுட் வந்துச்சு. அப்போ நேற்று உனக்கும் கனகாவுக்கும் தான் கல்யாணம் நடந்திருக்கான்னு கேட்குறாங்க. ஆனால் மனோஜ் வந்து அதை ஒத்துக்கவே இல்லை. ஆனால் ரோஹிணிக்கு கோவம் வந்துச்சு. நீ டிவோர்ஸ் கொடுக்காமே கல்யாணம் பண்ணுறியா? நான் கூட உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் இதுக்கப்புறம் கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. மனோஜ் இப்போ என்ன பண்ணுவார் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.